ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸ்டே டியூன் வித் ரே. இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப டேஸ்டியான முட்டை பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன் நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் முட்டை பிரியாணிக்கு எடுத்துடலாம். அதுக்காக ஒரு பேனில் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். இந்த எண்ணெய் கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் நான் எடுத்துருக்க முட்டைக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சாரி, முட்டை வந்து ஸ்ப்ரிங்கிள்ஸ்லேருந்து டேரெக்டாக நிறையா விழுந்துருச்சு. பட் பரவாயில்ல, நம்ம பிரியாணியில் வந்துட்டு உப்பு சேர்க்கும் போது கொஞ்சம் குறைச்சிக்கலாம். ஸோ அந்த மசாலாலாம் கரிஞ்சிடாமல் ஆயிலில் வந்துட்டு கரிஞ்சு போகாமல் இருக்கிறதுக்காக மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு குக் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி 6 முட்டை அளவுக்கு எடுத்திருக்கேன். இந்த 6ஐயுமே சும்மா லைட்டாக கீரல் போட்டு எடுத்திருக்கேன், அவ்வளோதான். ஆயில் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் அளவுக்கு நல்லா பொரியட்டும். லைட்டாக அந்த மேல் லேயரில் வந்து கலர் சேஞ்ச் ஆகி பொரிஞ்சு வரும். அந்த லுக் வந்து பார்க்குறக்கு பிரியாணி ரொம்ப அழகாக இருக்கும். அது வரைக்கும் பொரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு ப்ரெஷர் குக்கரில் வந்துட்டு ஒரு 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ நான் சொல்கிற அளவு வந்து 2 கப் அரிசிக்கு. ஸோ எண்ணெய் காஞ்சதும் 2 பிரியாணி இலை, 5-6 பட்டை, 4-5 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு ஸ்டார் அனைஸ், கூடவே கொஞ்சமாக கல்பாசி, இதெல்லாத்தையுமே சேர்த்துட்டு எண்ணெயில் கொஞ்சம் நேரம் பொரிய விட்டுருங்க, ஒரு 5 செகண்ட்ஸ். அதுக்கப்புறமா ஒரு கப் அளவுக்கு, அதாவது ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நீளமாக சாப் பண்ணி எடுத்துருக்கேன், அதை இது கூட சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி கலர் சேஞ்ச் ஆகி ப்ரௌன் கலரில் குக் ஆகி வரணும் இந்த மாதிரி. அதுக்கப்புறமா இதுக்கு நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி இதுக்கு 2 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் சின்னதாக. அது இந்த மாதிரி சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு குக் ஆகணும் எப்பவும் போல். இப்போ இது கூட 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். சும்மா கீரி ஆட் பண்ணியிருக்கேன். தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போ இது கூட 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இப்போது மசாலா சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறமா 1.5 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலா கரிஞ்சிடக்கூடாது. பச்சை வாசனை போனதுக்கப்புறமா இது கூட 1 கப் அளவுக்கு இந்த கப்பில் தயிர் எடுத்திருக்கேன். இது ஒரு 180 கிராம் இருக்கும். ஸோ தயிர் சேர்த்ததுக்கப்புறமா அடுப்பு கம்மியாக வச்சுட்டு இதை மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சு பார்த்தீங்களா. இப்போ நம்ம ஒரு கை அளவுக்கு புதினா சேர்த்துக்கலாம். புதினா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு, பாஸ்மதி ரைஸ் பார்த்திங்கன்னா நான் 2 கப் எடுத்திருந்தேன்னு சொன்னேன். அது வந்து கரெக்டாக ஒரு 30 நிமிஷம் அளவுக்கு ஊற வச்சுருந்தேன். அந்த ரைஸ் இது கூட இப்போது எடுத்து சேர்த்துக்கலாம். ரைஸை கொஞ்ச நேரம் இந்த மிக்சரில் டைரெக்டாக போட்டு கொஞ்ச நேரத்துக்கு இதை வதக்கி கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம இது கூட தண்ணி சேர்த்துக்க போகிறோம். பார்த்திங்களா, மசாலா கூட மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இது கூட தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து நீங்கள் சூடு பண்ணியும் சேர்த்துக்கலாம், இல்லைனா டைரெக்டாக பச்சை தண்ணி கூட சேர்த்துக்கலாம், அது பிரச்சனை கிடையாது. சூடு பண்ணி சேர்க்கும்போது நல்லா சீக்கிரமாக நமக்கு குக் ஆகி வரும். ஸோ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இது நான் இன்னும் லிட்டு க்ளோஸ் பண்ணல, ஒரு 5 மினிட்ஸ் நான் அப்படியே வச்சுருக்கேன். ஸோ ரைஸ் வந்து ஒரு பாதி குக் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா மேலே இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சுருக்க முட்டையை சேர்த்துட்டு கொஞ்சமாக மேலே கொத்தமல்லியும் சேர்த்துட்டு ஒரு அரைவாசி அரிசி வெந்ததுக்கப்புறமா லிட் க்ளோஸ் பண்ணிவிட்டு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் ஓப்பன் பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா கரெக்டான பதத்தில் பிரியாணி ரெடி ஆகிடும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.